ஹலோ எவ்ரிஒன். இந்த வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் வந்து எல்லாருக்கும் படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சில பேர் வந்து இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அந்த சின்னதாக வந்து ட்ரிக்ஸ் மாதிரி வந்து ஒரு டேபிள் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இதை பிடிச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிகவும் மிகாது, இந்த மிகவும் ஒரு பக்கம் மிகாது ஒரு பக்கம் வந்து அப்படியே டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வினா எழுத்து. இப்போ அஇஇயில் வந்து நம்மளுக்கு குறியில் எழுத்துனா என்னென்னு தெரியும், நெடில் எழுத்துனா என்னென்னு தெரியும். அப்போ குறியில் எழுத்து ஆ இ ஊ ஏ இதில் மட்டும் வந்து மிகும். அதே வந்து நெடில் எழுத்தில் பாருங்கள், ஆ ஏ ஓ ப்ளஸ் வந்து வினா பெயர்களாக வர்றதில் மட்டும் இது வந்து மிகாது. நான் இதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வினா பெயர்கள்லாம் என்ன, குற்றியலுகரம்னா என்ன, அதெல்லாம் வந்து சொன்னால் வீடியோ லென்த்தாக போகும். அதுக்கு வேணும்னா உங்களுக்கு கேட்டிங்கன்னா அது நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இதில் ரூல்ஸை மட்டும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் வீடியோவுடைய நோக்கம். ஸோ வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்டான வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்து பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டு சுட்டுத்திரிபு. இந்த அந்த இந்த எந்த அப்படிங்கிற மாதிரி வர கேட்டகரி வந்து சுட்டுத்திரிபு வினா திரிபுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரதுலலாம் வந்து மிகும். அதில் பாருங்கள், இப்போ அங்கு எப்படி அந்த அவ்வகை அதற்கு இப்படிங்கிற 5ல் மட்டும்தான் இது வந்து மிகும். மற்ற எது வந்தாலுமே மிகாது. ஸோ அதை வந்து ஒரு கோர்வையாக வந்து படித்தோம்னா, அங்கு எப்படி அந்த அவ்வகை வந்ததுங்கிறத வந்து நம்ம சும்மா போட்டுக்கிறோம் ஒரு ஷார்ட்கட்காக. அதற்கு பதில் சொல்லுங்கிறதும் நம்ம சும்மா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது தான். இப்போ அந்த அங்குங்கிறதுல வந்து அங்கு இங்கு எங்கு அப்படின்னு 3ஆக வந்து பிரிக்கலாம். ஸோ அந்த 3 வந்து அந்த 3த்தில் எது வந்தாலுமே அங்கே வந்து மிகும். அதே மாதிரி தான் அப்படிக்கும். எப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த எந்த அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் 3ஆக பிரிக்கும். அதனால தான் அந்த 3 டைம் வந்து ஆரோ போட்டிருப்பேன். சரி, ஓகேங்களா. அது செகண்ட் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஷார்ட்கட் மாதிரி வந்து நம்ம சொல்லணும்னா, அங்கே எப்படி அந்த அவ்வகை வந்தது அதற்கு பதில் சொல். அதே வினா மிகாது கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, அது இது அவை அத்தனை அவ்வளவு அப்படிப்பட்ட அத்தகைய அப்போதைய இது மாதிரி வரதில்லை, எதுவுமே வந்து மிகாது. நீங்கள் இதை மிகவும் மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மற்றது வந்துச்சுன்னா மிகாதுன்னு நம்ம அப்படியே வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இனி தனி மற்று என ஆக மிக இது மாதிரி வர வார்த்தைகள் எல்லாமே அந்த இடத்துல மிகும். இதுவே வந்து காலத்தை குறிக்கிற மாதிரி நேற்று இன்றை நாளை அப்படிங்கிற காலத்தை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மிகாது. ஸோ வந்து இனி தனி மற்று என ஆக மிக அப்படிங்கிற ஒரு 6 வார்த்தை வந்து இங்கே வந்து மிகும். அதுக்கப்புறம் பாருங்கள், என் பெயர் 8 10 அப்படின்ற வர 8 10 அப்படின்னு வர வார்த்தைக்கு பின்னாடி வந்து இது வந்து மிகும். மற்றதுக்கு வந்து மற்ற வயிற என் பெயர்கள்லாம் வந்து மிகாது. ஸோ 8 10 மட்டும் மிகும். லுகரம் கேட்டகரின்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். அதில் வன்தொடர் குற்றியலுகரம் ப்ளஸ் வந்து முற்றியலுகரம் இங்கே இது வந்தால் மட்டும் அங்கே வந்து மிகும். அதே மாதிரி இர் ரெட்டிக்கக்கூடிய இடத்துல வந்து அது வந்து உயிர் நெடில் குற்றியலுகரமாக வந்தால் அந்த இடத்துல வந்து மிகும். அடுத்து மிகாதில் பாருங்கள், மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரமாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மிகாது. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் ப்ளஸ் முற்றியலுகரமாக வந்தால் இங்கே மிகும். மிகாதில் வந்து மென்தொடர் ப்ளஸ் வந்து இடைத்தொடரில் வந்தால் மிகாது. அடுத்து பாருங்கள், உரிச்சொல்ல வந்து சாலத்தவ தடக்கூல, அதை ஒரு கோர்வையாக படிச்சுக்கோங்க. சாலத்தவ தடக்கூல இது மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல மிகும். மற்றது எது வந்தாலுமே மிகாது. அடுத்து வந்து இந்த ஊமைத்தொகை உருவகம் அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஊமைத்தொகை உருவகம் இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட பேர் மாதிரி இல்லையா. பூ போன்ற கை மலர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வர்றதுனால இந்த ஊமை அண்ட் உருவகம் இது ரெண்டுத்துலேயும் வந்து அந்த இடத்துல வந்து மிகும். இதுவே வந்து உண்மை தொகையை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மிகாது. அடுத்து பாருங்கள், பண்புத்தொகை மற்றும் இரு பெயரிட்டு பண்புத்தொகை இது ரெண்டு வந்தாலுமே அந்த இடத்துல வந்து மிகும். அதே வினைத்தொகை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மிகாது. ஸோ பார்த்துக்கோங்க, ஊமை அண்ட் உருவகம் வந்துச்சுன்னா அங்கே வந்து மிகும். உண்மை தொகை வந்துச்சுன்னா மிகாது. பண்பு தொகை வந்துச்சுன்னா மற்றும் இரு பெயரிட்டு பண்புத்தொகை ரெண்டு வந்தாலையும் அங்கே மிகும். வினைத்தொகை வர்ற இடத்துல வந்து அது மிகாது.
இந்த எச்சம் அப்படிங்கிற வர இதில் வந்து அகர ஈற்று எச்சமாக இருந்தாலையும் இகர ஈற்று எச்சமாக இருந்தாலையும் வினையச்சமாக இருந்தாலையும் அந்த இடத்துல வந்து மிகும். அதே மாதிரி பெயரெச்சத்தில் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மிகும். வெறும் பெயரெச்சம் மற்றும் எதிர்மறை பெயரெச்சம் வந்தால் அந்த இடத்துல வந்து மிகாது. அடுத்து வந்து படி என்று முடியும் வினையச்சம் வந்தாலையும் அந்த இடத்துல வந்து மிகாது. ஸோ பார்த்துக்கோங்க, அகரீற்று எச்சம் இகரீற்று எச்சம் அது ரெண்டுத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அந்த இடத்துல வருது மட்டும் மிகும். அதே பெயரெச்சம் வந்தாலையும் ப்ளஸ் எதிர்மறை பெயரெச்சம் வந்தாலையும் அந்த இடத்துல வந்து மிகாது. அடுத்து வந்து இந்த வேற்றுமை தொகை விரி வேற்றுமை விரி அது மாதிரி வர இடத்துல பார்த்திங்கன்னா வேற்றுமை விரி கேட்டகரி, அதாவது ஐயாளுக்கும் இன்னதுக்கண் அது வந்து வெளிப்படையாக வர இடத்துல அது விரின்னா வெளிப்படையாக வர்றது இல்லையா, அது மாதிரி 2 4 ஐ கு அது மட்டும் அந்த இடத்துல மட்டும் மிகும். அதே தொகைன்னு பார்த்திங்கன்னா 1 6 7 அந்த நம்பரில் அந்த இது வந்தால் மட்டும்தான் வந்து மிகும். மற்றது பார்த்திங்கன்னா எது வந்தாலுமே மிகாது. ஸோ அப்படி வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து 2 4 1 6 7 அதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி உடன்தொகை தொகையிலையும் 2 3 5 7 அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்குறது அந்த வேற்றுமை விரியில் 2 4 கேட்பாங்க, தொகையில் 1 6 அது தொகை மேக்ஸிமம் கேட்குறது ரேராக இருக்கும். எப்பவுமே அந்த 2 4ஓட பெரும்பாலும் அந்த ரிலேட்டடாக தான் கொஷின் இருக்கும். ஸோ இது வந்து கடைசி கேட்டகரி. இதில் பார்த்திங்கன்னா இப்போ திசை பெயர் ஓரெழுத்து ஓர் மொழி ஆய் என முடியும் வந்தாய் போனாய் அப்படிங்கிற அந்த ஆய் என முடியும் சொல்லு பின்னாடி அப்புறம் வந்து மகரம் ப்ளஸ் வல்லினம் வந்தா, அப்புறம் தனிக்குறில் பின் ஆகார எழுத்து வந்தா, மிகாத இடத்துல பாருங்கள் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி எழுவாய் அல்லது விழித்தொடர், இந்த புலவரே வா அப்படி வருக அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறது தான் விழித்தொடர் இல்லையா. அடுத்து வந்து வேங்கோல் வினைமுற்று, அப்புறமேட்டு உயர்தனையாக வரும் நிலைமொழியில் ப்ளஸ் கல் அண்ட் அக்ரிணை வர இடத்துல ஐ ப்ளஸ் கல் வர இடத்துல இது மாதிரி வந்து வர இடத்துலலாம் வந்து மிகாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம போடணும்னா ஓர் திசையில், ஓர்னா ஓர் எழுத்து ஓர் மொழி, திசைனா திசை பெயர், ஓர் திசையில் மகரம்னா இந்த மகரம் ப்ளஸ் வல்லினம் வருது, மகர ஆயினா ஆயான்னு வச்சுக்கோங்க, மகர ஆயா ஆகாரம் இந்த சாப்பாடுங்கிறது வந்து ஆதாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு திசையில் மகர ராசி ஆயா இல்லை மகர ஆயா, மகர ராசி ஆயா ஆதாரம் சாப்பிட்றாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து மிகாது கேட்டகரியில் வந்து அடுக்கியே எழுவாய் கிளவி விழித்ததால் வியங்கோள்கள் அப்படின்னு வந்து ஒரு கோர்வையாக வச்சுக்கோங்க. அடுக்கியே எழுவாய் கிளவி விழித்ததால் வியங்கோள்கள், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இது மட்டும் இந்த டேபிள் கால் வந்து ஒரு நோட் போட்டு நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க, ஒரு தெளிவான வந்து புரிதல் இருக்காது. ஸோ நான் வந்து அந்த எயித்தில் வர வல்லின மிகும் இடங்களும் 9th வரதும் கம்பைன் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஏதாவது 1 2 விட்டு போச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் படித்தாலே போதும். எக்ஸாமில் வந்து வல்லினம் மிகுமிடம் மிக இடத்துலேருந்து வர 1 மார்க்கோ 2 மார்க்கோ எதுவாக இருந்தாலும் உங்களால் வந்து அடிச்சிட முடியும். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கும் இதே மாதிரி வந்து என்னால் வந்து சரியாக அதை மனப்பாடம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை இது வந்து நேற்று படித்தா இன்றைக்கி மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று மனப்பாடம் பண்ண முடியாத உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஏதாவது தான் சொல்லுங்கள். அதை நான் வந்து சிம்பிளைஸ் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வந்து டவுட்டாக இருந்துச்சுனாலையோ, இல்லை யாராவது இங்கிலீஷ் மீடியம் பசங்க இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியலனாலையோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.